சரி அப்ப நான் கிளம்புறேன். ஓகே. ரெண்டு பேரும் ஒரே இடத்துல நிக்காம யாராவது அந்த பக்கம் போய் கொஞ்சமாவது வேலை பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஆமா ஆமா, நீங்க நேரா வீட்டுக்கு போனீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா பேசுற, வேலையை பாருப்பா. எங்கதான் போவேணும்? பாப்பா பாபு, எப்படி இருக்க? ஏன்பா அழுற? ஒண்ணும் இல்ல மாமா, என்னால பேச முடியல, என்ன விட்டுருங்க. சொல்லுப்பா பாபு, ஏன் பேக்கோட வந்திருக்க? பேசுப்பா. அங்கிள், அப்புறமா உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்றேன். என்ன உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறீங்களா ப்ளீஸ் அங்கிள்? ஏன்பா, எத்தனை தடவை உனக்கு சொல்லியிருக்கேன் உனக்குன்னு ஒரு ரூம் இருக்குன்னு. வாப்பா முதல்ல வீட்டுக்கு போவோம். வா வாப்பா போலாம். வா, ஃபீல் பண்ணாதான், உனக்கு நான் இருக்கேன்ப்பா. வா பாபு, உள்ள வா. போப்பா. வா உள்ள வா. பாப்பா உட்காரு. அப்பாடா. பாபு பாபு, நீ இங்கே இரு, நான் உனக்கு டீ போட்டு வர்றேன். எதுக்கு அங்கிள் இப்ப டீ எல்லாம்? விட்டுடுங்க. பரவாயில்லப்பா, நான் உனக்கு ஏதாவது கூலா கொண்டு வர்றேன். இந்த பாபு, கூல் ட்ரிங்க்ஸ் குடிப்பா. பாபு அழாதப்பா, நான் சொல்றத கேளு. என்ன நடந்துச்சு முதல்ல அதை சொல்லு. அங்கிள், அங்க வீட்டுல பாபு, அங்கிள், நீ எதுக்கும் கவலைப்படாதப்பா. நீ இங்கே தங்கிக்கோ. நான் உனக்கு சீக்கிரமாவே ஒரு நல்ல இடத்துல வேலை அரேஞ்ச்மெண்ட் பண்ணி தர்றேன். சரியா? தேங்க்ஸ் அங்கிள். தேங்க்ஸ் எல்லாம் எதுவும் சொல்லாதப்பா. நீ முதல்ல அந்த லெஃப்டில் இருக்கிற ரூமில் போய் ரெஸ்ட் எடுத்துக்கோப்பா. சரி அங்கிள். அப்புறம் பாபு, உன் கதையை கேட்டதுக்கப்புறம் எனக்கு மனசே சரியில்லை. அதனால நான் அப்படியே வெளியில் போயிட்டு வந்துடுறேன். அங்கிள் வாங்கி கொடுக்குற வேலையில எப்படியாவது கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு பெரிய நிலைமைக்கு வரணும். சே, வீட்டிலேயே நிம்மதி இல்லை. பாபு எங்கே தான் போயிருப்பானோ? என்னை நம்பி தானே அக்கா லண்டனுக்கு காமிச்சிருக்காங்க. என்னை விட்டால் அவனுக்கு இங்கே வேறு யாரையுமே தெரியாது. எங்கே போவானோ, என்னத்தை சாப்பிடுவானோ? சே, வீட்டில் நிம்மதி இல்லைன்னு வேலைக்கு வந்தா வேலை எப்படி செய்வேன்னு தெரியல. என்ன பண்ணலாம்? எதுக்கும் ராகுலன் சார் கிட்ட பேசி பார்க்கலாம். கமின். குட் மார்னிங் ரகு.
குட் மார்னிங் ராகுலன் சார். என்ன விஷயம்? வாங்க வந்து உட்காருங்க. உட்காருங்க. தேங்க்யூ சார். என்ன ரகு, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? ஆஃபீஸில் யார் கூடவாவது ஏதாவது பிரச்சனையா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். மிஸ்டர் ரகு, நீங்கள் இப்படி இருந்து நான் ஒரு தடவை கூட பார்த்ததே இல்லை. என்ன ஆச்சு? என்கிட்ட கூடவா பேச மாட்டீங்க? ஐயோ ராகுலன் சார், எனக்கு ஆஃபீஸில் ஒரு பிரச்சனையும் இல்லை. இன்ஃபேக்ட் ஆஃபீஸ்லையாவது கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாமேன்னு தான் வந்தேன். அண்ணா, அப்புறம் என்ன ஆனா சொல்லுங்க சார். என்னால் முடியல சார், என்னால் முடியல. கமான் மிஸ்டர் ரகு, என்ன இதெல்லாம்? ரொம்ப சைல்டிஷா பிஹேவ் பண்றீங்க. எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க ப்ளீஸ். முதல்ல அழுகி நிப்பாட்டுங்க. ராகுலன் சார், உங்க ஆபீஸ்க்கு வந்ததே உங்க கூட பேசினா ரொம்ப ஆறுதலா இருக்குமேனு தான் சார். அப்புறம் ஏன் தயங்குறீங்க? சொல்லுங்க, நான் என்ன ஹெல்ப் பண்ணாலும் செய்ய தயாரா இருக்கேன். ப்ளீஸ் சொல்லுங்க ரகு. சார், உங்ககிட்ட பல தடவை எங்க அக்கா பையன் பாபுவை பத்தி நான் பேசியிருக்கேன். ஆமா, அவனை பத்தி நீங்க பேசுறதுனால இல்லையே, அந்த அளவுக்கு நீங்க அவன் மேல ரொம்ப பாசமா இருக்கீங்க. சரி, இப்ப அவனுக்கு என்ன ஆச்சு? ஏதாவது உடம்பு சரியில்லையா? அப்படின்னா கூட பரவாயில்ல, அவனே அதை தாங்கிக்குவான். ஆனா அவனால எப்படி சார் இந்த கொடுமையை தாங்கிக்க முடியும்? நினைச்சு பார்க்கவே முடியல. மிஸ்டர் ரகு, எனக்கு ஒண்ணுமே புரியல. கொஞ்சம் புரியும்படி சொல்லுங்க ப்ளீஸ். ராகுலன் சார், நம்ம வீட்டில் என்னால நம்பவே முடியல மிஸ்டர் ரகு. உங்க அக்கா பையன் பாபு நிச்சயம் இப்படி பண்ணியிருக்கவே மாட்டான். அது போதும் மிஸ்டர் ராகுலன், ரொம்ப நிம்மதியா இருக்கு. ஏன்னா எங்க அக்கா பையன் மேல எனக்கு அவ்வளவு நம்பிக்கை இருக்கு சார். ஏன் மிஸ்டர் ரகு, உங்க வீட்டுல வேற யாராவது தற்செயலா அந்த நகைகளை அவன் பெட்டுக்குள்ள வச்சிருக்கலாம் இல்லையா? எங்க வீட்டில் என் ஒய்ஃப் விஜயா, பொண்ணு சித்ராவை தவிர வேற யாருமே இல்லையே சார். ஆனா எனக்கு என்னவோ ஏதோ ஒரு தவறு நடந்திருக்குதா தான் தெரியுது. ஏன் உங்க வைஃப் இப்படி யோசிக்கல? எப்படி சார்? அதாவது எந்த முட்டாளாவது தான் திருடின நகைய அதே வீட்டுல தன்னுடைய வெட்டுக்கிளை வைப்பாங்களா? அதுல தான் சார் விஷயமே இருக்கு. என்ன, என் ஒய்ஃப் விஜயா நம்ம பாபுவை எப்பவும் முட்டாளாவே பார்க்கறா. இதை விட அவளுக்கு வேற சாட்சியே தேவைப்படல சார். ச்சே, என்ன சார் இது? அந்த பையன் லண்டனுக்கு புதுசு, அவனுடைய போக்கு கொஞ்சம் வெகுளித்தனமா இருந்திருக்கலாம், அது ரொம்ப சகஜம். அதுக்காக அவனை முட்டாள்னு எப்படி சார் எடுத்துக்கலாம்? சார், நானும் இதை பத்தி விஜயா கிட்ட பல தடவை பேசியிருக்கேன். ஆனா எப்பவுமே வெறும் சண்டையில தான் வந்து முடிஞ்சிருக்கு. எனக்கு போதும் போதும் ஆயிடுச்சு. சரி, இப்போ பாபு இதை பத்தி என்ன சொல்றான்? அவனை எங்க சார் பேச விட்டான்? விஜயா ரொம்ப கோபத்தோட திட்டால, நம்ம பாபுவும் ரோஷத்தோட பேக எடுத்துக்கிட்டு
வீட்டை விட்டு போயிட்டான் சார். வீட்டை விட்டு போயிட்டான் சார். என்ன ரகு இவ்வளவு ஈஸியா சொல்றீங்க? நீங்க அவனை தடுக்கல? சரி, இப்ப எங்க போய் தங்கி இருக்கானாவது கண்டுபிடிச்சீங்களா? இல்ல சார், அவன் வீட்டுல இருக்கிறத விட வெளியில போறதா சரின்னு எனக்கு தோணுச்சு. அத நானும் தடுக்கல சார். ஆனா அவன் இப்போ சாப்பாட்டுக்கு வழி இல்லாம எங்கெல்லாம் அலைஞ்சுகிட்டு இருக்கானு என்னால தாங்க முடியல சார். என்னால தாங்க முடியல. நீங்க கவலைப்படாதீங்க மிஸ்டர் ரகு. வேணும்னா நம்ம கார்ல போய் அந்த பையனை தேடி பார்க்கலாம். வேண்டாம் மிஸ்டர் ராகுலன், நம்ம பிடிஎம் சார் கூட ஊர்ல இல்ல. உங்களுக்கே ஏகப்பட்ட வேலை பிரச்சனை. எனக்காக ஒரே ஒரு உதவி பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். என்ன உதவி பண்ணணும் சொல்லுங்க மிஸ்டர் ரகு. ஒண்ணுமில்லை சார், எனக்கும் மனசு சரியில்லை. அப்படி இருக்கும்போது என் வேலையை ஒழுங்கா பார்த்துக்க மாட்டேன். அதனால எனக்கு இன்னைக்கு மட்டும் லீவு தந்தீங்கன்னா. மிஸ்டர் ரகு, என்ன சார் இது? இத போய் ஒரு உதவின்னு கேக்குறீங்களே. ஜஸ்ட் ஃபோன் கால்ல இதை சொல்லிருக்கலாமே. இல்ல சார், ஏதோ எனக்கு இன்னைக்கு வேலைக்கு வரணும், உங்ககிட்ட பேசணும்னு தோணுச்சு. அது சரி ரகு, நம்ம பாபுக்கு தெரிஞ்சவங்க வேற யாராவது இருக்காங்களா? ஒருவேளை அவங்க வீட்டுல போய் தங்கி இருக்கலாமோன்னு எனக்கு தோணுது. பாபு கொஞ்ச நாளா நம்ம லோக்கல் ஷாப்ல போய் நின்று அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருப்பான். சில வேளை அவங்கள யாராவது ஹெல்ப் பண்ணிருப்பாங்களோன்னு நான் யோசிக்கிறேன். நிச்சயமா அப்படித்தான் ஏதாவது ஒண்ணு நடந்திருக்கணும். நீங்க ஒண்ணுக்கும் கவலைப்படாதீங்க. உடனே போய் அவங்க கிட்ட கொஞ்சம் விசாரிச்சு பாருங்க. நிச்சயமா பண்றேன் சார். என் பொண்ணு சித்ரா கூட அப்படிதான் சஜஸ்ட் பண்ணா. சரி சார், நான் வரட்டுமா? ரொம்ப தேங்க்ஸ் சார். சரி மிஸ்டர் ரகு, நீங்க புறப்படுங்க. ஒண்ணுத்துக்கும் கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். நான் வரேன் சார். அப்புறமா ஃபோன் பண்ணி உங்ககிட்ட பேசி. சரி. பாவம் ரகு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை. சரி, நம்ம வேலையை கவனிப்போம். ஹலோ ஹலோ, நான் அத்தை பேசுறேம்மா. நீ நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன் அத்தை. நீங்க எப்படி இருக்கீங்க? மாமா எப்படி இருக்காரு? ஆ, எல்லாரும் இங்க நல்லா இருக்கோம். விஜயா, தம்பி, பாபு எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்கோம் அத்தை. ஒரு நல்ல செய்தி, பாபுக்கு வேலை கிடைச்சிருக்கு. இப்ப வேலைக்கு போகுது. ரொம்ப சந்தோஷமா. வேலை நம்ம வீட்டுக்கிட்ட தானே? பாபு போனே பண்ணல, தம்பியும் பண்ணல. சோறு தண்ணி எதுவும் இறங்க மாட்டேங்குது, தூக்கம் வர மாட்டேங்குதுமா. பாபு ஃபோன் பண்ண சொல்லுமா. பாபு வேலைக்கு போற இடம் வீட்ல இருந்து 40 மைல் தூரம் அத்தை. போயிட்டு வர்றதுக்கே நேரம் சரியா இருக்கும். அதனாலதான் கடை பசங்க கூட ரூம் எடுத்து தங்கி இருக்கத்த. எந்த பயமும் கிடையாது. புரியுதா அத்தை? சொல்லுமா. போன வாரம் தான் நான் போய் பார்த்துட்டு வந்தேன். எல்லாம் நம்ம ஊர் பசங்க தான்.
நல்ல பசங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏதோ நீ சொல்றது மனசுக்கு ரொம்ப தெம்பா இருக்குமா. பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லையே. நீங்க பயப்படுற அளவுக்கு ஒண்ணுமே இல்ல அத்தை. பாபு இங்க நல்ல சௌக்கியமா தான் இருக்கான். நாங்களும் போய் அடிக்கடி பாத்துட்டு வரோம். நீங்க கவலைப்படாம இருங்க. தம்பி ஏமா ஃபோன் பண்றது இல்ல? அப்பா ஆபீஸ்ல ஆடிட்டிங் நடக்குது, அதனால டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் இருங்க அத்தை. ஒரே வீட்ல இருந்து 5 நாள் ஆச்சு அப்பாவை பார்த்து. அவர் வந்தது உங்களுக்கு கண்டிப்பா ஃபோன் பண்ணுவாரு. நான் சொல்றேன் அத்தை. சரிம்மா. அப்பாவோட வேலையெல்லாம் முடிஞ்சு ஃப்ரீ ஆனதும் அவரே உங்களுக்கு கண்டிப்பா ஃபோன் பண்ணுவாரு. அப்புறம் அத்தை, மாமாவை கேட்டதா சொல்லுங்க. நீங்களும் உங்க உடம்ப பாத்துக்கோங்க. தேவையில்லாம அது இதே நினைச்சு மனசு குழப்பிக்காதீங்க. சரிம்மா. நீ தம்பிக்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். அவனுக்கு இருக்கிற வேலை சுமையில அவன் இன்னும் மனசை போட்டு குழப்பிப்பான். அதனாலதான் சொல்றேன். சித்ரா, நான் பாபு குரலை கேட்டு ரொம்ப நாள் ஆகுதுமா. அவனை நீ ஒரு தடவையாவது எனக்கு ஃபோன் பண்ண சொல்லுமா. கண்டிப்பா அத்தை, நானே பாபுவை நேரா போய் ஃபோன் பண்ண வைக்கிறேன். இங்க நம்ம ஊர் மாதிரி கிடையாது அத்தை. இங்க எல்லாருமே ரொம்ப பிஸியா இருப்பாங்க. ஒரு மனுஷனோட 1/2 மணி நேரம் பேசினாலே 1 மணி நேரத்துக்கான சம்பளம் போயிடும் அத்தை. தூரத்துல இருந்து பார்த்தா ஒரு மாதிரியா தான் இருக்கும். ஆனா இங்க வந்தா இந்த லைஃப் ஸ்டைலுக்கு அடாப்ட் ஆயிடும் அத்தை. என்னம்மா சொல்ற? ஒன்னும் புரியலையே. என்னம்மா அது அடா பட்டு என்னது இது? அடாப்ட் ஆயிடும்னா பழகி போயிடுவோம்னு அர்த்தம் அத்தை. பாபு இப்ப சம்பாதிக்க ஆரம்பிச்சிடுச்சு, அதனால அதுக்கு ஃபோன் பண்ண நேரம் இருக்காது. அப்படி பண்ண நினைக்கும் போது உங்களுக்கு அங்க சாமமா இருக்கும். அதனால உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு நினைச்சிருக்கும் போல இருக்கு. அப்படியாம்மா? எனக்கு ஒன்றும் தெரியலம்மா. கொஞ்சம் பணம் அனுப்ப சொல்லுமா. வட்டிக்காரங்கெல்லாம் ரொம்ப தொந்தரவு பண்றாங்க. மாமாவை பத்தி தான் உனக்கு நல்லா தெரியுமே. அவர் அந்த காலத்துல இருந்து எதுவுமே கண்டுக்க மாட்டாரு. நானும் ஒத்த பொம்பளையா இருந்து என்னம்மா பண்ண முடியும்? நீயே சொல்லுமா. நீங்க எதுக்கும் வருத்தப்படாதீங்க அத்தை. இனிமே உங்களுக்கு நல்ல காலம்தான். பாபு கூடிய சீக்கிரம் கடன் எல்லாம் அடைச்சிடும். மாச செலவுக்கு பணம், வட்டி பணம் ரெண்டையும் சேர்த்து அனுப்ப சொல்றேன். நீங்க போனை வச்சிருங்க அத்தை. உங்களுக்கு பில் ஏறப்போகுது. கவலைப்படாம வீட்டுக்கு கிளம்புங்க. சரிம்மா சித்ரா, நான் உன்னை நம்பிதாம்மா வீட்டுக்கு போறேன். வச்சிட்டுமாம்மா? வச்சிருங்க அத்தை. ஓகே. ஏன்பா போன் அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு, எடுத்தா என்னப்பா? அப்பா, உங்களை தான் கேக்குறேன். ஏன்பா போன் எடுக்கல? இத பாருமா, பாபு போன நேரத்துல இருந்து எனக்கு மனசே சரியில்லை. ஆபீஸ்ல வேற பல டென்ஷன். எனக்கு தெரியுமா எங்கிருந்து ஃபோன் வரும்னு. 6th சென்ஸ்ல தோணுச்சு. எடுத்தா என்னம்மா பதில் சொல்வேன்? பாபு நகை பணம்லாம் திருடிட்டான், இல்ல திருட்டு பட்டம் கட்டி வீட்டை விட்டு துரத்திட்டோம்னா அக்கா கிட்ட என்னால பொய் சொல்ல முடியாதுமா. உசுரை விட்டுருவாங்கம்மா. செத்து போயிடுமா. எனக்கு தெம்பில்லம்மா. அக்கா கிட்ட பேச தெம்பில்ல. அதனாலதான் போன் எடுக்கல. இங்க பாருங்கப்பா, அத்தை குழம்பி போய் இருக்கிறது உண்மைதான். ஆனா நான் பேசி சமாளிச்சிட்டேன். இப்ப கொஞ்சம் மனதைரியத்தோட போனாங்க. சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணணும்பா. எல்லாத்துக்கும் பயந்து நழுவி போக கூடாது. நானே அத்தை கிட்ட 4 வார்த்தை ஆறுதலா பேசினதுனால கொஞ்சம் தெம்பா போனாங்க. இதே நீங்க பேசியிருந்தா நீங்களே ஊருக்கு போய் நேரா பேசின மாதிரி ஃபீல் பண்ணிருப்பாங்க. சித்ரா, எனக்கு பொய் பேச தெரியாதுமா.